வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு ஒரு பொடி எல்லாரும் வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். சமைக்கிறோம் சாப்பிடுறோம். ஏய் ஏய் என்னடா அஞ்சு சாப்பிடுவ நீ எத்தனைடா சாப்பிடுவ? நான் 6 சாப்பிடுவேன். ஏய் நீ எத்தனைடா சாப்பிடுவ? நான் 4 சாப்பிடுவேன். வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி சுத்தமாக அலசிக்கலாம். என்னப்பா இது? நான் சின்ன வெங்காயம் வாங்கினீங்க, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். நல்லா அருமையாக இருக்குது. எங்கே வாங்கினீங்க அது? மீன் சட்டி போனால் சந்தைக்கு அங்கே பொறுக்க விடான்ட்டானோ வெங்காயத்தை. அதோட பாப்பாவுடைய புகழ்களில் வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து பொறுக்கிட்டு வரணும். அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அருமையான சின்ன வெங்காயம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்மளுக்கு இந்த வேலை செட் ஆகுது. வடைக்கும் இப்போ அதில் வெட்டுறதுக்கு சரியாக பூஜா பூஜா கூட பண்ணாங்கடா. வருடா இங்கே போறியா? வெயில் அலையாத கூடாது. தண்ணியில கை வைக்க கூடாதுடா. தண்ணியில கை வைக்க கூடாது. நான் படிக்கிறது இங்க வா. பாருங்க, கறியை நல்லா நைஸாக அரிஞ்சிக்கணும். அப்போதான் வடை கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது என் மச்சான் ஆதிரன். இது மச்சான் சரிஃபே. அது வெங்காயத்தை அப்படியே நான் வச்சுக்கேன். அப்படியே ரெண்டு ரசம் தெரியா போகுது. அது நீ போட்டு பயன் போது எல்லாம் போயிடும். காஞ்ச மலர் அது மலர்லாம் வைக்கிறா. காஞ்ச மலர் அங்கே போயிட்டு வர அப்படி அப்படியே கொட்டு. பச்சை மிளகா குழம்புக்கு அப்படியே ரெண்டாக பொழந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த காரம் நல்லா இறங்கும். வீட்டுக்கு போறியா? ஃப்ரெண்ட்ஸ்
எப்பயும் தக்காளி வெட்டும் போது சென்டரில் உள்ளதை வெட்டி எடுத்துடணும். ஏன்னா இதில் மண் இருக்கும், அது நம்ம வயிற்றுக்கு போச்சுன்னா கெடுதல் உண்டாக்கும். சரிங்களா? ஒரு தண்ணி மூடுறாள். வடைக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நுணுக்கியிருக்கோம். அது தாங்காது. அது என்ன போய் எதில் அது திரும்ப அதில் போட்டு அடிக்கிறது. மஞ்சி இருக்கலாமா? அடிச்சு பார்ப்போமா? கொஞ்சமாக போட்டால் ஒரு ஆள் இருக்கலாம். தண்ணி இடாது. ஒரு வாடகை ஒன்று வந்துச்சுல்ல, அங்கே தண்ணி குடிக்க எடுத்துருக்கா. அங்கே ஊற்றப்பா அண்ணாண்ட வேலி இது மண்டை ஓட்ட போட்டோம் பார்த்துக்கோ. செக்குல ஆட்டின சுத்தமான கல்லெண்ணெய். கையால வயிற்று விடல ஒன்றும் இல்லை. அவனுக்கு தெரியும். ஐயோ வடைக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டு கலந்துக்கலாம். வடைக்கு உப்பு போடுறோம், தேவையான அளவு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வடையில் வந்து ஒவ்வொரு வடைக்கும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து இருக்கும். இல்லைன்னா ஒரு வடையில் வந்துடும். மிளகு, சுத்தமான நாட்டு மிளகு, அரிசி மாவு. வடைக்கு வந்து அரிசி மாவு போட்டால் தான் நல்லா முறமுறன்னு இருக்கும், எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். அருமையாக இருந்தது. அம்மா மாவு என்னப்பா வைக்கிறா? தண்ணீர் எங்கே போடுறாங்க? பண்ணி வடையை நல்லா பெரிய ஓட்டையை போட்டுக்க. அப்பதான்டா சுற்றி வேவும், நல்லா நடுவுலையும் வேவும். ஓட்டை இல்லைன்னா நடுவில் வேவாது இல்லை. அது இல்லாமல் உளுத்த வடைனா ஓட்டை இருக்கணும். இந்த படம் வந்துடும். அப்படியே இங்கே போச்சு. இந்த வடை செவந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம விறகு அடுப்பில் சமைக்கிறோம். அதனால தான் இந்த அளவுக்கு செவந்து வருது. மஞ்சள், அம்மியில் அரைச்ச மஞ்சத்தூள் கறியில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்ய மசாலாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மல்லி, காஞ்ச மிளகாய், மிளகு, இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் பொடியாக்கி கறியில் சேர்த்து சமைப்போம்.
அந்த சாந்தி இது வறுபட்டது வாசனை வரும், அப்போ வந்து நம்ம நிப்பாட்டிக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்ட கல்லெண்ணெய். நறுக்கிற சின்ன வெங்காயம். அப்படியே சின்ன குச்சோல கொஞ்சம் எடுத்து வை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு பாக்கெட்டு, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்தாண்ட நல்லா சுற்றி விட்டு கிண்டு, அப்புறம் அந்தாண்ட அடி பிடிக்கும். கொஞ்சமாக புதினா மல்லி, அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக இருக்குன்னா தக்காளியை சேர்த்துரும். காலையில் உயிரோடு இருந்தால் நாட்டுக்கோழி, ஆனால் இப்போ உயிரோடு இல்லை. மஞ்சள் சாந்தி போதும் பாருங்க. இருக்கா பாருங்க, கொத்துக்கறி மாரி சொல்லிட்டு. நாட்டுக்கோழி குழம்புக்கு அரைச்ச மசாலா பொடி. நல்லா கிண்டிக்கும். ஐயோ, வாசனை பயங்கரமாக வருது இப்பயே. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேங்காய் பால் ஊற்றணுன்னா சுவையாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கிண்டு கிண்டி ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லு. காரசாரமான நாட்டுக்கோழி, இந்த தட்டு நாட்டுக்கோழி வடகரி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுவையான மெதுவடை, காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வடகரி டேஸ்டா இருக்கு.